அப்போல்லாம் வந்து இப்போ ஹார்பருக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நாங்கள் 4 நாள் கூட குளிக்க மாட்டேன், அங்கேயே வார்ஃப்லேயே படுத்துருவேன். எல்லாம் ஷிப்பை செயில் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன். SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் வெற்றி நடை போடுகிறது. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். பொங்கல் கொண்டாட்டம் at Nama MGM Disney World Jan 14 to 16. Celebrate tradition, fun games and thrilling adventures. நமக்கு சப்போர்ட் கிடையாது, நமக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, வசதிகள் கிடையாது. இந்த நேரத்தில் நீ என்னடா இதை போட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சா பார்ப்போம், இல்லைனா எனக்கு படிப்பு இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கூட நான் இந்த வேலையெல்லாம் சேர்ந்துக்குவேன்னு சொன்னேன். சரி, ஒரு சின்ன லெவலில் கஸ்டம் புரோக்கராக ஆரம்பிக்கலாம், கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டாக ஷிப்பிங்கில் 230 லிங்கிச்செட்டியில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ஆஃபீஸ் எடுத்துகிட்டு ஒரு 5 பேர் தான் மொத்தமே. இப்போ 10 இயர்ஸாக மோட்டர் பைக் தான். ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு 160 to 180 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன் எவ்ரி டே. லாஜிஸ்டிக்ஸில் என்னென்ன இருக்கோ அது பூரா நான் செய்யணும்னு சொல்லி அப்போலேருந்து ஒன்றா டெவலப் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ரோத் வந்து ட்ரிபிள் ஆயிடுச்சு. அது எனக்கு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஏன்னா ரொம்ப கிளாரிட்டியோட போர்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்டர்நேஷனல் ப்ராக்டிசஸ் என்ன, நம்ம எவ்வளோ தூரம் வே பிஹைண்டாக இருக்கோங்கிறத பல தடவை நான் எடுத்து சொல்வேன். லாஜிஸ்டிக்ஸுங்கிறதே தெரியாது, ஷிப்பிங்கே எனக்கு தெரியாதுங்க. நான் லோயலா காலேஜில் எம்காம் முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக இருந்தேன், 1 இயர் இருந்தேன் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். எம்காமில் நான் கோல்டு மெடல் வாங்கினேன். அதை பேஸ் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் காலேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. நானே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், நானே வேர்ஹவுஸ் வச்சுக்கணும், நானே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், நானே இன்டர்நேஷனல் ஃப்ளைட் பண்ணணும், நானே ஷிப்பிங் பண்ணி எல்லாம் லாஜிஸ்டிக்ஸில் என்னென்ன இருக்கோ அது பூரா நான் செய்யணும்னு சொல்லி அப்போலேருந்தே ஒன்றா டெவலப் பண்ணேன். அப்போல்லாம் வந்து இப்போ ஹார்பருக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நாங்கள் 4 நாள் கூட குளிக்க மாட்டேன், அங்கேயே வார்ஃப்லேயே படுத்துருவேன். எல்லாம் ஷிப்பை செயில் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன். இப்போ இருக்கவங்கலாம் ஸ்விம்மிங் பூலில் தான் ஸ்விம் பண்ணுறாங்க, நாங்கள் அப்போல்லாம் ஓஷனில் ஸ்விம் பண்ணோம். ஒரு ப்ராடக்ட்டை உலகத்தில் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் அதில் நிறைய 7 to 8 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ் அந்த சேனல்னு சொல்லுவாங்க, சப்ளை செயின்பாங்க. அது ஃபுல்லாகவே நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும்போது 1 பாயிண்ட் கான்டாக்ட். அதனால தான் முன்னாடி வந்து 45 நாளில் ஒரு கார்கோ வர்றது இப்போ நாங்கள் வந்து 10 நாளில் கொண்டாந்து கொடுத்துருவோம். வணக்கம்மா. வணக்கம். தேங்க்ஸ் லாட் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலாக உங்களை பற்றி பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் ஒரு தேவக்கோட்டையிலேருந்து வந்து இங்கே வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அண்டு உங்களுடைய இந்த ஆஃபீஸ் நீங்கள் ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் ஆஃப் அந்த ஒரு விஷயம். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேவக்கோட்டையிலேருந்து வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ 12 பேரில் ஒருத்தர்னு படிக்க பிடிக்காம வந்து அம்மா வேற இடத்துல சேர்த்து விட போய் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாறி இருக்கு. ஸோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் நம்ம ஊர் வந்து தேவக்கோட்டை தான். அப்பா முதல்ல ஆர்மியில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தேவக்கோட்டையில் வந்து செட்டில் ஆனாங்க. அம்மா ஒரு டீச்சர், நகரத்தார் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்தாங்க. பட்டு நம்ம ஃபேமிலியில் மொத்தம் 12 குழந்தைங்க. அதில் அது 8வது குழந்தை. பிறந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு 3 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, நாங்கள் எல்லாருமே நல்லா படிக்கணும், ஏன்னா நமக்கு வசதி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது வாங்கினா தான் வாழ்க்கையில் நல்லா சிறப்பாக இருக்க முடியும்னு சொல்லி அவங்க 2 பேருமே நிறைய முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் எங்கள் அப்பா கோர்ட்டில் குமஸ்தாவாக இருந்தனால 2 பேரும் பார்த்திங்கன்னா சம்பளங்கள்லாம் பெருசாக கிடையாது. 6th standard 7th standard வரைக்கும் எங்கள் வீட்டிலலாம் டாய்லெட்டே இருந்ததில்லை. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வெளியில் தான் போகணும் எல்லாருமே. ஸோ எனக்கு 5 சிஸ்டர்ஸ், மற்றபடி 4 பிரதர்ஸு. ஒரு சிறப்பான விஷயம்னா எல்லாருமே நல்லா படிப்பாங்க சொல்லிட்டு உள்ளூர்லேயே பெரிய ஸ்கூல் இருக்குது, டிப்ளூ ஸ்கூலு இருந்தால் கூட சரி வராதுன்னு சொல்லி தான் என்னை கொண்டு போய் சென்ட் மேரிஸ் திண்டுக்கல்லில் சேர்த்தாங்க. அங்கே தான் தங்கியிருக்கணும். அந்த குவார்ட்டர்லி ஹாஃபர்லி ஹாலிடேஸ் தான் நான் வர முடியும். அங்கேயும் கொஞ்சம் அடித்தடியில் தான் இருந்தேன். அடிக்கடி வீட்டுக்கு ஓடி போயிடுறது இந்த மாதிரிலாம் இருந்தேன், எனக்கு பிடிக்கல. பட் அந்த ஃபாதர் தான் நம்மளை கொஞ்சம் இது பண்ணார். என்னுடைய திறமைகளை அவர் நல்லா ஊக்குவிச்சார், என்னுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணார். மேபி அதுதானே என்னமோ தெரியல, என் மைண்டு டைவெர்ட் ஆச்சு. அப்புறம் ஸ்லோவாக நான் ஸ்டடீஸ் கொஞ்சம் பிக்கப் பண்ணேன். ஓரளவு SSLCயில் ஓரளவு நல்ல மார்க் வாங்கினேன். ஸோ இந்த மல்டி டேலண்ட் வர்றதுக்குரிய காரணமே அங்கே இருந்த டீச்சர்ஸும் அந்த என்னுடைய வார்டன் ப்ரீஃபெக்ட் அவங்கெல்லாம் தான். அந்த ஏரியாவை என்னை என்கரேஜ் பண்ணோன்னே என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரஃப்னஸ், மற்றவங்களை எப்போ பார்த்தாலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது, அடிதடியில் இறங்குறது அப்படியே கம்மியாகி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனலாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு திண்டுக்கல் சென்ட் மேரிஸ் தான் கொடுத்துச்சு. பட் நீங்கள் ஏன் வந்து நீங்கள் IAS படிக்கணும்னு நினச்சது வந்துட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டு பிஸ்னஸ்க்கு வந்தீங்க? சென்ட் ஜோசப்ஸ் வந்துட்டு நான் பிகாம் ஜாயின் PUC அப்போ
பிகாம் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆக்சுவலாக எம்காம் கிடையாது அந்த பீரியடில். சப்போஸ் எம்காம் அங்கே இருந்திருந்தால் நான் சென்னைக்கே வந்திருக்க மாட்டேன். என்னுடைய தளபதியே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை பேங்க்கில் மேனேஜராக இருந்திருப்பேன். ஒரு ஃபன்னுக்காக போய் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் உட்காருவேன். மெட்ராஸில் எம்காம் படிக்க வந்தப்போ மெட்ராஸ் எம்காம் படிச்சுட்டு சரி நம்ம இந்த மாதிரி ஐஏஎஸ் அட்டெம்ப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ப்ரிலிம்ஸ் எழுதினேன், ஃபைனல்ஸ் எழுதினேன். பட் அதுக்குள்ளே தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுனால எங்கள் ஜென்ரேஷன்லேயே வந்து யாருமே பிஸ்னஸ் பீப்புள் இல்லை. நானாவது ஒரு பிரேக் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மேனாக வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. பட் பண வசதி இல்லை. இருந்தாலும் இந்த ஷிப்பிங் தொழிலில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமில் அட்வான்ஸ் வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தது. அதை பயன்படுத்திக்கிட்டு தான் நம்ம ஷிப்பிங் பிஸ்னஸே ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஸ்கூலில் வரதுங்கிறது ஆக்சுவலாக இப்போ எப்படிங்கிறது தெரியல. அப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புரிதல் இருக்குமா? அந்த கைடன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஸ்கூலில் தான் வரணுங்கிற அந்த கைடன்ஸ் எப்படி? ஆக்சுவலாக வந்து லாஜிஸ்டிக்ஸுங்கிறதே தெரியாது, ஷிப்பிங்கே எனக்கு தெரியாதுங்க. நான் லோயலா காலேஜில் வந்து எம்காம் முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக இருந்தேன் 1 இயர். ஃபேக்கல்ட்டியில் இருந்தேன் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா எம்காமில் நான் கோல்டு மெடல் வாங்கினேன். அப்போ யூனிவர்சிட்டியில் வாங்கினேன். அதை பேஸ் பண்ணி எனக்கு ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு காலேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. ஏன் அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்தேன்னா நான் ப்ரொஃபஸராக இருக்கும்போது நிறையா டைம் இருக்கும். அந்த டைமில் இந்த ஐஏஎஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது தான், அந்த காரணத்தினால தான். பட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன், அப்போ தான் அங்கே வந்து லோயலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஆரம்பித்தாங்க. அதில் ஜாயின் பண்ணேன். அதில் ஈவினிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் என்ன பண்ணேன், லா காலேஜில் நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாவும் பண்ணேன். அதுக்கிடையில் கம்பெனி செக்ரட்டரின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதையும் ரெஜிஸ்டர் பண்ணி அதுவும் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பண்ணும்போது நான் லீபாவில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து மெட்ராஸ் போர்ட்டில் டாக்ஸ் மேனேஜராக இருந்தார். ஸோ அவர் வந்து அங்கே வந்து கெஸ்ட் லெக்சர் எடுப்பார், கிளாஸஸ் எடுப்பார். ஸோ ஒரு நாள் அவர் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்போ என்னை கூப்பிட்டு போட்டு நீ கிளாஸை நீ என்கேஜ் பண்ண, நான் வந்து சேர்றேன் அப்படின்னாரு. அப்போ அவர் வந்து ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டு சப்ஜெக்ட் எடுத்தார். ஸோ அந்த சப்ஜெக்டை நீ எடுறான்னு சொன்னோன்னே நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவர் வந்தார், நான் எடுக்கிற விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரியாது அப்போ தான் அவர் அந்த போர்ட்டை விட்டுட்டு ப்ரைவேட் கம்பெனி ஷிப்பிங் கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறாருன்ட்டு. ஸோ போர்ட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்துட்டு அதை விட்டுட்டு வராரு. அப்போது கீழே வர சொன்னார், வந்துட்டு பிரிட்டோ நான் வந்து இந்த மாதிரி கம்பெனி ஜாயின் பண்ணுறேன், கேன் யூ ஜாயின் மீ, என்னோட வந்து ஜாயின் பண்ண முடியுமா? சார் எனக்கு ஏபிசிடி ஒன்றுமே தெரியாது, ஷிப்பிங்கை பற்றி தெரியாது, லாஜிஸ்டிக் தெரியாது, டிரான்ஸ்போர்ட்டு தெரியாது, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அது எப்படி சார் அதை பண்ண முடியும், நீ வா பார்க்கலாம், நீ எடுத்தோன்னே நீ தான் எனக்கு மேனேஜர்ன்ட்டார். ஸோ அப்படி தான் அந்த அவர் ஜாயின் பண்ண அந்த கம்பெனியில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவரோட ஒரு 1 இயர் இருந்தேன். அது ஒரு புது கான்செப்ட், கண்டெய்னர் கான்செப்ட். அப்போ தான் அதுதான் இந்தியாவுக்குள்ளே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தது கண்டெய்னரைசேஷன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக் பல்க்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஷிப் வர்றது அப்படி தான். ஸோ இது அப்போ வந்து எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு லேர்ன் பண்ணுறதுக்கு. அதாவது நானே வந்து ஃபீல்டுக்கு போயிட்டு அடிபட்டு கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு 1 இயராக கிடச்சிது. அதுக்குள்ளே என்னுடைய பாஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு ஹெட் ஆஃபீஸோட. ஸோ ஹி ஹஸ் டு லீவ் த கம்பெனி. நான் அப்போ தான் சரி ஒரு சின்ன லெவலில் கஸ்டம் புரோக்கராக ஆரம்பிக்கலாம், கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட்டாக ஷிப்பிங்கில் ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு 230 லிங்கிச்செட்டியில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ஆஃபீஸ் எடுத்துகிட்டு ஒரு 5 பேர் தான் மொத்தமே. என்கிட்ட பைசா எல்லாம் ஒரு 20,000 என்கிட்ட இருந்தது. எங்கள் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் வச்சு சரி போல்டாக, ஏன்னா அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அன்அக்கமடேட் பேக்கேஜ் வரும், சிதம்பரம் ஷிப்லாம் வரும். அப்போ நாங்கள் ஹார்பருக்கு போயிட்டு எனக்கு கொஞ்சம் படித்தவங்கிறதுனால நானே ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி அப்படி தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஸோ அட்வான்ஸஸ் வாங்கிட்டு கன்சைன்மெண்ட்டை கிளியர் பண்ணி கொடுக்குறது. அப்படியே இருக்கும் பொழுது அப்போ தான் அந்த ஐஏஎஸ்னுடைய ப்ரிலிம்ஸ் பண்ணுறேன் மெயின் இதாகுது. அப்போது எங்கள் ஃபாதரும் சொன்னார், ஏன்டா பேசாமல் ஏன் கஷ்டப்படுற, இவ்வளோ படிச்சிருக்கேன், இது பிஸ்னஸ் எவ்வளோ நாள் ஆகும்போது தெரியாது, நமக்கு சப்போர்ட்டு கிடையாது, நமக்கு பேக்ரவுண்டு கிடையாது, வசதிகள் கிடையாது, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, இந்த நேரத்தில் நீ என்னடா இதை போட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைனா எனக்கு படிப்பு இருக்குது, இன்னும் 1 வருஷம் கழித்து கூட நான் எந்த வேலையெல்லாம் சேர்ந்துக்குவேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா நல்லா அது சப்போர்ட் பண்ணாங்க. அதில் தான் அப்படியே ஷிப்பிங் அப்படியே என்னுடைய ஆரம்பம் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் தான் பிஸ்னஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும். நம்மக்கிட்ட எல்லோரும் வந்து ஒரு ஓகே நம்ம மாதம் சம்பளம் வந்தால் போதும்னு அந்த ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருப்போம். பட் அதை தாண்டி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஸோ அந்த டெசிஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருக்கீங்க? இல்லை, இனிஷியலாக ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நான் பைக்கில் தான் இருந்தேன். பட் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸை விட்டுறலான்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து திருப்பி விட்டுறலான்னு சொல்லிட்டு
நஞ்சாவூருக்கு சாந்தோம் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சர்ச்சுக்கு பின்னாடி ஹோல் நைட்டு உட்காந்துருந்தேன். ஏன்னா ஒன்றும் சரியாக வரல, சம்பளம் வேறு கொடுக்க வேண்டியது இருக்குது, நமக்கு சொத்தும் கிடையாது, ஒன்று ஊர்லேயே நமக்கு வீடு கிடையாது, சொத்து கிடையாது. இங்கே என்னத்தை பண்ணுறது, என் சிஸ்டர்ஸ் வேறு கல்யாணம் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. எங்கள் மதர் வேறு அப்போ தான் ரிட்டையர்ட் ஆகிட்டு திருச்சிக்கு வந்துட்டாங்க. எல்லா படிப்புகளும் இருந்து வேலைவாய்ப்புகள் இருந்தும் இந்த ஒரு ரிஸ்க் எடுத்ததுனால ரொம்ப மனவேதனைகள், ஸ்லீப்லெஸ் நைட்ஸு அதெல்லாம் இருந்தது. ஸோ அப்புறம் ஒரே எப்படியாவது முடித்து இது பண்ணணும்னு சொல்லி சில புது விஷயங்களை யோசித்தேன். நம்ம லாஜிஸ்டிக்ஸ்லேயே ஃப்யூச்சரில் இந்த கண்ட்ரி இப்படி போகும், ஏன் சில விஷயங்களை நம்ம டெவலப் பண்ணக்கூடாது, மற்றவங்ககிட்டேருந்து நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியாதுங்கிறதெல்லாம் யோசித்து தான் லாஜிஸ்டிக்லேயே புது புது விஷயங்களை நான் வந்து யோசிக்க ஆரம்பித்து புது புது விஷயங்களை செய்ய ஆரம்பித்தேன். அதுதான் பின்னால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் ஒரு ஸ்டேஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. சரி, இதில் வந்து நம்ம பெரிய ஆளாக வரலாம், இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஃபங்க்ஷன் பண்ணால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அப்போ தான் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் எனக்கு கிடைச்சது. 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே தான் அவங்களோட ஸ்ட்ரகிள் பீரியட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த லெவல் போயிடுறாங்கங்கிறத பார்க்க முடியுது. இப்போ தொழில் ஆரம்பிச்சுட்டு ஒரு வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உடனே வந்து பெரிய ஆள் ஆகணும், உடனே வந்து பிஸ்னஸ் பண்ணணும், உடனே பணம் பண்ணணுன்னு இருக்கு. இதில் வந்து அந்த டைமில் இந்தியாவுடைய க்ரோத்தே ரொம்ப ஸ்லோவுங்க, பிஸ்னஸே ஓவராலாக கம்மி. ஷிப்பிங் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் இம்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அது பிடிக்கிறதே கஷ்டம், அதுக்கு ஒரு 10 பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து நாட் ஓன்லி வித்தவுட் மணி, வித்தவுட் பிஸ்னஸ் ஆல்சோ. அது மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, மாடர்னைஸ்டு கிடையாது. ஒரு ஃபோன் பண்ணோன்னா நாங்கள் ஹார்பர்லேருந்து வெளியே வந்து பைசா போட்டு தான் எட்டனா போட்டு தான் நாங்கள்லாம் பேசணும். அது மாதிரி எவ்ரிதிங் இட் வாஸ் மோர் ஃபிசிக்கல். அதுக்கப்புறம் தான் மென்டல். இப்போ எல்லாமே உங்களுக்கு மென்டல் தான், எல்லாம் சிஸ்டத்தில் வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஃபிசிக்கலாக வந்து நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் ரொம்ப எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் ஃபார் 10 இயர்ஸாக மோட்டர் பைக் தான் ஒரு நாளைக்கு போடும், ஒரு 160 to 180 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவேன் எவ்ரி டே. அப்போல்லாம் வந்து இப்போ ஹார்பருக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னாங்க 4 நாள் கூட குளிக்க மாட்டேன், அங்கேயே வார்ஃப்லேயே படுத்துடுவேன். எல்லாம் ஷிப்பை செயில் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன். போய் கஸ்டம்ஸ் போனோம்னா ஆஃபீஸர்ஸ்க்கு முன்னாடி நிற்கணும், ஏன்னா மேனுவல் டாக்குமெண்டேஷன். நானே டைப் பண்ணுவேன், நானே டெலக்ஸ் அனுப்புவேன், நானே ஃபேக்ஸ் அனுப்புவேன். எல்லாமே நம்ம தான். இப்போ 4 நாள் வைக்க முடியாது, வச்சாலும் நம்ம சம்பளம் கொடுக்கணுமே. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்கோ அல்லது இப்படி தான் இந்த எவ்வளோ ஃபெயிலியர் ஆகிருக்கேன்னா, இது எவன்ட்டையாவது போய் வேர் ஹவுஸ் எடுப்பேன், அவன் ஏமாற்றிடுவான். இது மாதிரி எத்தனையோ பேர் என்னை ஏமாற்றிருக்கிறான். ஸோ ஒவ்வொரு தடவை அடி வாங்கும்போது நமக்கு மனசு ரொம்ப வலிக்கும். அப்போ எதுக்கு காரணம்னா, யாருமே ஒரு காட்ஃபாதர் இல்லை. இப்போ நான் நிறைய பேரை கைட் பண்ணுறேன், ஏன்னா விழுந்து எந்திரிச்சு வந்ததுனால. இப்போது அது இந்த சூழ்நிலையில் வந்து வளர்ச்சி அடைங்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பேக்ரவுண்ட் இருக்கணும். ரெண்டாவது பேக்ரவுண்ட் இல்லைன்னா கூட உங்களுக்கு எல்லா கேஜெட்ஸும் கையில் இருக்குது, உலகத்தை உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, என்ன நடக்குதுங்கிறத இந்த சிஸ்டத்துலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே ஃபீல்டுக்குள்ளே போனால் தான், அடிபட்டால் தான் எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இருக்கோம்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கு, ஃபேமிலி சப்போர்ட் கூட சில பேருக்கு இருக்கு. என்னங்க கம்ப்யூட்டர் தட்டிங்கன்னா உலகமே உங்களுக்கு வந்துடுது இல்லைங்க. இந்த இடத்துல இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுங்கிறது கூட சிஸ்டம் சொல்லுது உங்களுக்கு. யூ கேன் ப்ரீ பிளான் எவ்ரி திங். அதெல்லாம் ஒரு வருஷத்தையும் கிடையாது. அதை கம்ப்ளீட்லி, அதாவது இப்போ இருக்கவங்கலாம் ஸ்விம்மிங் பூலில் தான் ஸ்விம் பண்ணுறாங்க, நாங்கள் அப்போல்லாம் ஓஷனில் ஸ்விம் பண்ணோம். இப்போ நம்ம வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு லாஜிஸ்டிக்ஸ்லன்னு போட்டாவே நம்ம டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதுலேயே வந்துடும் உங்களுக்கு என்னச்சா, இங்கே ஆரம்பிக்கலாமா, இங்கே ஆரம்பிக்கூடாதா, இருக்கா, இல்லை வந்துட்டு உங்களுடைய எண்ட்லெஸ்ல போய் டைம் டிலே டெலிவரியில் ஏதாவது பிரச்சனை எல்லாமே இருக்கு. பட் அதில் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க சார்? இந்த சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன்ஸ் நிறைய வந்தது. 1990 அந்த டைமில் ஒரு பெரிய ரிசெஷன் வந்தது. என்ன பண்ணுறது, ஒவ்வொரு டைமும் வந்து தாக்கு பிடிக்கிறது, ஸ்லோ டவுன் ஆகும், அப்புறம் திருப்பி ரீகன்சாலிடேட் பண்ணுறது. அதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க 2-3 பேர் வெளியில் போய் அவன் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிப்பான். ஸோ அதுக்கு தான் என்னுடைய ப்ரெசன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணேன். ஸோ நான் வெறும் கஸ்டம் புரோக்கராக மட்டும் இருக்கக்கூடாது, நானே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், நானே வேர் ஹவுஸ் வச்சுக்கணும், நானே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், நானே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பண்ணணும், நானே ஷிப்பிங் பண்ணி எல்லாம் லாஜிஸ்டிக்ஸில் என்னென்ன இருக்கோ அது பூரா நான் செய்யணும்னு சொல்லி அப்போலேருந்தே ஒன்றா டெவலப் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ரோத் வந்து ட்ரிபிள் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பண்ணதில் உங்களுடைய டைமில், உங்களுடைய பீரியடில், இல்லை உங்களுடைய கம்பெனியில் பண்ண மிகப்பெரிய ஒரு லாஜிஸ்டிக் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன சொல்லுவீங்க சார்? மிகப்பெரிய என்னென்னா அந்த கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் ஆரம்பிச்சது 1990 ஏப்ரல். அதாவது போர்ட்லேருந்து, அதாவது ஒரு மினி போர்ட்னா போர்ட்டே வெளியில் கொண்டு வைக்கிறது. சிஎஃப்எஸ் நான் வந்து ஒன் ஆஃப் த பைனியர்ஸ், மேபி என்னது தான் செகண்ட் சிஎஃப்எஸ்ன்னு சொல்லலாம் மெட்ராஸில். அதுக்கப்புறம் தான் பாம்பேயில் வந்துச்சு. இன்றைக்கி 280 சிஎஃப்எஸ்க்கு மேலே இருக்குது. பட் நாங்களாம் பைனியர்ஸ் அந்த டைமில் 1994, 93, 94.
அந்த கான்செப்டை கொண்டு அந்த கான்செப்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதுக்காக ஒரு மாதத்தில் 5 தடவை டெல்லி போவேன். கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி லிபரலைசேஷன் வரணும், இப்படிலாம் பண்ணால் தான் போர்ட்டுடைய கன்ஜெஷனை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அப்புறம் முதல்ல இதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க, அப்புறம் அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஒன்றொன்னா வாங்கி வர்றதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் another 5 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்குலாம் ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் SOPயை செட் பண்ணிட்டோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்தோம்னா கடன்னு எல்லாருமே நிறைய CFS போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆரம்ப காலங்கள் தான் ஒவ்வொரு டைமும் ஒரு கான்செப்ட் நான் ஆரம்பிக்கும் போது அவசரப்படுறது புரிய வைக்கிறது தான். அது எனக்கு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஏன்னா ரொம்ப கிளாரிட்டியோட அந்த போர்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி, சார் இது நாட்டுக்கு ரொம்ப தேவை, இப்படி பண்ணால் நம்ம லாஜிஸ்டிக் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம், இப்படி பண்ணால் நம்ம லீட் டைமை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இப்படி பண்ணால் இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான். ஏன்னா நான் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிசஸ் என்ன, நம்ம எவ்வளோ தூரம் வேபிஹைண்டாக இருக்கோங்கிறத பல தடவை நான் எடுத்து சொல்வேன். அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது வந்து சில ப்ரொசீஜர்ஸை மாற்றுறதுக்கும் ஒரு வகையில் நான் வந்து அதுக்கு காரணமாக இருந்தேன். இப்போ இதில் நீங்கள் வந்து இந்த ஓவர் த பீரியட் நீங்கள் பார்த்த மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன் லாஜிஸ்டிக்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரியா, நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க, ஒன்றுமே இல்லாதப்பே நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கிறதுனால நான் கேட்குறேன். இப்போ என்னன்னாங்க, இப்போ பெரிய இதுன்னு கேட்டிங்கன்னா end to end சொல்யூஷன் சொல்லுவாங்க. உலகத்தில் எந்த மூலையிலேருந்து ஒரு கார்கோ எடுத்துன்னு வந்து ஒரு கன்சியூமர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் A to Z சர்வீசஸை நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது மூலமாக நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. முன்னாடிலாம் எப்படின்னா ஒருத்தன் கஸ்டம் ப்ரோக்கராக இருப்பான், ஒருத்தன் வந்து வேர் ஹவுஸ் வச்சுருப்பான், ஒருத்தன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவான். ஸோ நம்ம எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணணும். அந்த கான்செப்டை மாற்றி இப்போ எங்கள் கம்பெனியில் எல்லாமே எங்கள் கையில் இருக்குது. ஸோ ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்தானா இந்த ஒன் ஸ்டாப் சர்வீஸு. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கும் பொட்டி கடை போகிறதுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. முன்னாடி பொட்டி கடைகள் தான், நிறைய பொட்டி கடைகள் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த சூப்பர் மார்க்கெட் கான்செப்டை உருவாக்கினேன், அந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கு அது இதுன்னு. இந்த சூப்பர் மார்க்கெட் கான்செப்டில் உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஷிப்பிங் ஒரு ப்ராடக்ட்டை உலகத்தில் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் அதில் நிறைய 7 to 8 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ் அந்த சேனல்னு சொல்லுவாங்க, சப்ளை செயின்பாங்க. அது ஃபுல்லாகவே நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும்போது 1 பாயிண்ட் கான்டாக்ட். நீங்கள் 10 பேர் கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் ஒருத்தர்கிட்ட கேட்டு என் கார்கோ வருமா வராதான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து இட்ஸ் ஆல் எஃபிஷியன்சி லெவல்ஸ் ஹவ் கான் அப். அதனால தான் முன்னாடி வந்து 45 நாளில் ஒரு கார்கோ வர்றதை இப்போ நாங்கள் வந்து 10 நாளில் கொண்டாந்து கொடுத்துருவோம். புரியுதுங்களா? அதான் இட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது, ப்ரொடக்ஷனுடைய வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, எந்தவித டிலேஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு வந்து ஆல் இன்க்ளூசிவ் சர்வீசஸ் வேணும். அது நம்ம கம்பெனியில் இருக்குது. அதை தான் நான் பல ஆண்டுகள் கிரியேட் பண்ணி இப்போ எனக்கு காம்படிஷனை எலிமினேட் பண்ணேன். ஸோ ஓவர் த பீரியட் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ ஆனால் எப்படி இருக்கும், அண்ட் இந்தியா வந்து எப்படி இருக்கும், லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம இந்தியா வந்து நல்ல க்ரோத் இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்குடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்டுங்க நம்மகிட்ட பாப்புலேஷன், த ஸ்ட்ராங் டொமஸ்டிக் டிமாண்ட். ரெண்டாவது வந்து இந்த டெமோக்ரஃபி, அதாவது நம்மக்கிட்ட வேலையாளுங்க நிறையா இருக்காங்க. we can supply labor to the world. ஸ்கில்டு லேபரஸோ அன்ஸ்கில்டோ நம்மகிட்ட இருக்கிறாங்க, சீப் லேபர். மூணாவது வந்து அஃப்கோர்ஸ் த ஃப்ரீடம், டெமோக்ரஸி. அதனால் இந்தியாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. ஏன்னா இதெல்லாம் வாய்ப்பு, நிறைய என்டர்பிரனர்ஸ் வருவாங்க, நிறைய இது வரும். ஒரு டைமில் இந்தியாவை எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. நம்மளை தேர்ட் வேர்ல்டாக அண்டர் டெவலப்டு கண்ட்ரியாக பார்த்தவங்க அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரியாக பார்த்தாங்க. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரே வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஐ வுட் சே ட்ரெமெண்டஸ் க்ரோத். நான் அதை கம்ப்ளீட்டாக இன்ச்சாக பார்த்தேன். அதாவது மோஸ்ட் கன்வென்ஷனல் பீரியடையும் நான் பார்த்தவன், மிடிவியல் பீரியடையும் பார்த்தவன், இந்த மோஸ்ட் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பீரியடை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஐ கேன் கிளியர்லி டெல் what I had in the past, what people are having today. It's a marvelous development. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரி வந்து இப்போ 5th largest எக்கானமியாக இருக்குது. இன்னொரு 2027 our country will become 3rd largest economy. அதுக்கு நாங்கள் லாஜிஸ்டிக்ஸ் தான் ரொம்ப வெரி பேக் போன். நிச்சயமா. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதை பார்க்க முடியுது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பற்றி நிறைய பேர் பேசுகிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் நான் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேட்டேன். ஃபியூச்சர் வில் பி எக்ஸலன்ட்ங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு ஈவன் IPO பண்ணாலும் சரி, க்ரோத்தாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ மெயினாக வந்து கண்ட்ரியோடைய பாலிசிஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ், ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இதனால் நவ் we are becoming மேனுஃபேக்சரிங் ஹப். இதுதான் சைனாவுடைய பெரிய ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி சைனா எப்படி இருக்கோ அது இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்.
மேனுஃபேக்சர். அது மட்டும் இல்லாமல் ஸ்லோலி இந்தியா இஸ் பிகமிங் எக்ஸ்போர்ட் எக்கானமி. அதுதான் ஸ்ட்ரென்த்து சைனாவுக்கு. ஸோ இப்போ கூட $1 trillion வந்து அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு பிகம் அண்ட் ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஒரு 2 decades வந்து இந்தியா வில் பி த கண்ட்ரி டு பி லுக் ஃபார். குளோபல் எக்கானமி வந்து நம்மளோட லாஜிஸ்டிக்ஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி ஏதாவது இருக்குமா? குளோபலாக வந்து வரும்பொழுது நிச்சயமாக டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் டொமஸ்டிக் டிமாண்டு ஹியூஜாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் ஹேஸ் டு பி அது வெதர் இட் இஸ் ட்ரேட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் இதனுடைய பேக் போனே லாஜிஸ்டிக்ஸ் தான். அது இல்லாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு வேர் ஹவுஸ் தேவை, இப்போ இ-காமர்ஸ் வந்தாச்சு. இ-காமர்ஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் தான். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாருமே என்ன ட்ரை பண்ணுறாங்க, கன்சியூமருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெட்டர் ப்ரைஸில் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால் நேச்சுரலி இது வந்து இது க்ரோயிங் இண்டஸ்ட்ரி, இதை ஸ்டாப் பண்ண முடியாது. பாப்புலேஷனும் இது மேனுஃபேக்சரிங்கும் எல்லாம் க்ரோ ஆகிற வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸுடைய க்ரோத் இன்னும் பல மடங்கு ஆகும். SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் வெற்றி நடை போடுகிறது. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். பொங்கல் கொண்டாட்டம் at நம்ம MGM Disney World, Jan 14 to 16. Celebrate tradition, fun games and thrilling adventures.